உயிரை போற்றி எதற்கு விடமாட்டோம். குடிநீரில் சாக்கடை கலக்க என்னதானே காரணம் 3 பேர் செத்ததற்கு என்னரே காரணம் நல்ல தண்ணி இங்க இல்ல பதவி விலகு வெட்கமில்லை வெட்கமில்லை குடிக்க சரக்கு கொடுப்பவரே ரெஸ்டோ பார் திறப்பவரே குடிநீர் கொடுக்கிறே சாக்கடை நீரை கொடுக்கிறே புதுச்சேரியே அநியாயம் இது அநியாயம் என்ன அரசு அநியாயம் போலாம். இந்த புயலெல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழலை கண்டு நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு வந்து தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய புலம்பு சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்களே, உங்களுக்கு பன்னீர் நீங்க இங்க கொடுத்து போக நாங்க செத்து வருகின்ற தமிழகத்து எங்கே போனார் என்னார் அவர்கள் எங்கே போனார் வெட்கக்கேடு மானக்கேடு புதுச்சேரி அரசு மாறுகிறது எங்களுக்கு கல்வி நீரா செத்து மடிகிற கடுநீர் திரும்பிப்பார் திராவிட மாநில திரும்பிப்பார் போராடும் திமுக சார்பில் போராடும் விடமாட்டோம் வெளியேறு துறையை விட்டு வெளியேறு சுகாதாரம் நல்லா இல்ல நீங்க கொழுத்து போறீங்க வெளியே வா பொதுப்பணித்துறையே வெளியே வா ஏற்காது காலின் பின்னாலே எழுந்து கிடக்கின்ற என்னாலே பாஜகவின் பின்னாலே எழுந்து கிடக்கும் என்னாரின் பின்னாலே சுயேட்சை வெளியே வா காணலையோ எங்க போனார் என்னார் எங்க போனார் நாறுது தமிழகத்தில் புதுச்சேரி நாறுது ஒரு வருத்தம் ஆமா நாங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வெளியே வந்து ஒரு கீழோன்னு மினிஸ்டரோ ஹெல்த் மினிஸ்டரோ வெளியே வந்து அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? மக்கள் பயப்படாதீங்க, நாங்க நல்ல தண்ணி கொடுக்கிறோம், ஒரு உத்தரவாதம் சார் இப்படி பாருங்க சார். அப்படியே இப்படி பாருங்கண்ணா. இப்படி பாருங்க சார், நீங்க பாருங்க சார். சார் சார் நான் இங்கே பாருங்க. மாநிலத்தில் இருக்கின்ற உருளையம்பேட்டை தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி, குப்பளம் தொகுதி போன்ற நகர பகுதிகளில் வரக்கூடிய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கழிவுநீர் கலந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. 50க்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. 3 பேர் இறந்துருக்கிறாங்க.
இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை மறுபடியும் வந்து இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லலை. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவி செய்யணும், அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து மக்கள்லாம் திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில். இன்றைக்கி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தில் இந்த ஸ்கீமை போட்டிருக்கோம், இப்போ வந்து நாங்கள் கடல்நீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம், இன்னும் போர்வெலை கொண்டு போய் ஆற்றுப்படையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரேன்ற புதுசாக சொல்கிற மாதிரி பழைய செய்திகளை சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ அவசியமாக தேவைப்படுறது வந்து நல்ல குடிநீர். இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து வேலை கேட்கல, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலை கேட்கல, நாங்கள் வந்து குடியிருப்பு கேட்கல, பணப்பட்டா கேட்கல, எதுவும் கேட்கல. நல்ல தண்ணி பாண்டிச்சேரியில் காலகாலமாக நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சின்னு வந்தோம். அந்த தண்ணி இன்றைக்கி நல்ல தண்ணியாக இல்லை, உயிருக்கு உழ வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் புதுச்சேரியில் தான் அதிகமாக வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த தண்ணியினுடைய அளவு சரியில்லாதால தலைவர் தண்ணீர் இருக்கிறதா சுண்ணாம்பு சத்தம் இருக்கிற அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை அரசாங்கத்தை சட்டமன்றத்திலையும் அறிவித்து இதுக்கான மாற்றுலாம் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் செய்யலை. அதெல்லாம் தாண்டி பொதுப்பணித்துறை வந்து இதில் வந்து இன்னமும் கவனம் செலுத்தி இதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நலவழித்துறை வந்து இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோய் தொற்று வந்திருக்குது, இந்த வாந்தியும் இந்த காலராவும் இந்த பேதியும் ஆயின்னு இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க. இறந்து போன ஒரு பாடி மட்டும்தான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, ஏற்கனவே 2 பாடி கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த மக்களை வந்து ஏமாற்றுறது. அதே போல் வந்து மருத்துவமனையில் மக்களை வந்து சேர்க்கறது இடம் இல்லை, அவங்கள எல்லாமே வந்து உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் வந்து சேரக்கூடிய ஜனங்க அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும், நல்ல தண்ணியை கொடுக்கணும். எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையா, உங்கள் ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இறந்தவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கேட்குறீங்களா? அதே மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இழப்பீடும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா பணமும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தெரு முழுக்க இன்றைக்கி வந்து குடிநீர் வந்து கேன் மாற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனடியாக இன்றைக்கே ஆரம்பித்து கொடுக்கணும். தொடர்ச்சியாகவே வந்து பிரச்சனை குடிநீர் 6 மாத காலமாக இருக்குது. உயிரிழப்புக்கு பிறகு தான் எதிர்கட்சிகள் வந்து இந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை முன்னெடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கிறோம், 3 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம், 6 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்தில் எங்கள் உறுப்பினரெல்லாம் ஒட்டுமொத்த குரல் கொடுத்துருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை தான் உஸ்டேரி தண்ணி கொடுக்குற திட்டத்தை கொண்டாந்தாங்க, அதை கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏஎஃப்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க, அது கிடப்பில் போட்டாங்க. ஆற்றுப்படையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோன்னு சொன்னாங்க. எங்களுடைய கோரிக்கை எங்கள் செந்தில் குமார் எம்எல்ஏலாம் இதுக்கோசம் கிராம பகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனைலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம். மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இது வரைக்கும் புதுச்சேரியில் ஏற்பட்டதே கிடையாது. இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரே நேரத்தில் மக்கள் வந்து பீதி அடைகிற அளவுக்கு. அதனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதனுடைய கஷ்டத்தையும் அவசரத்தையும் மக்களுடைய பயத்தையும் போக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. குடிநீர் தரோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தொடர்ச்சியாகவே சொன்னார். ஆமாம், ஒன்றும் இல்லை, முதலமைச்சரோட பட்ஜெட் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 5 பட்ஜெட் புக்லேயும் அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்குறோம், ஆற்றுப்படையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோம், முஸ்டேரி நீரை குடிநீர் ஆக்கி தரோம், இது போல் தொடர்ந்து சொல்லியிருப்பார். ஆனால் எதுவும் செய்யலை. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் கடந்த 2 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. இப்போ கடந்த மாதம் வந்து ஒரு 25 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க. அதிலே உள்ளவங்களுக்கு மறுபடியும் பாதிப்பு உண்டாகிருக்குது. இப்போ புதிதாக ஒரு 50க்கு மேற்பட்டோர் இப்போ ஒரு 10 நாளாகவே டெய்லி ஒரு 10 பேர் இந்த அதிகமாக வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு அந்த கழிவுநீர் குடிநீரில் கலந்து அந்த இது குடிக்கிறதுனால இதனால் மாசு கலந்த குடிக்கிறதுனால அந்த தொகுதி ஃபுல்லாக குறிப்பாக உருளையன்பேட்டையில் முடக்கு மாரியம்மன் அதை சுற்றி நேரு நகர், காமராஜர் நகர் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வரைக்கும் ஒரு 5 பேர் இறந்துருக்குறாங்க. இதுக்கு வந்து மருத்துவமனையில் சரியான ஒரு மருத்துவ உதவியும் இல்லாமல் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சரியாகிடுச்சு போங்கன்னு சொல்லி அனுப்புகிற அவலங்களையும் இருக்குது. அவங்க படுக்கிறதுக்கான போதுமான இடவசதி கூட இல்லாமல் தரையில் படுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் இருக்குது. இதனால் சுகாதாரத்துறையும் இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி மந்திரி இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குடிநீரை வந்து அந்த தொகுதி முழுவதும் சரியான குடிநீருக்கான வழி வகுக்கணும். இல்லைனா இது சம்மந்தமாக நாங்கள் மாநில லெவலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வெடிக்குங்கிறத மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முன்னின்று உடனே செஞ்சு சரி பண்ணுறதுக்கானதை போராட்டமாக எடுப்போங்கிறது. புதுவையில்
கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு துறையும் சரியாக நடந்ததுன்றதுக்கு எடுத்து சொல்லவே முடியாது. சரியாக நடந்ததுன்றதே எடுத்து சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் எல்லா இதுவுமே சுகாதாரத்துலேருந்து, குடிநீர்லேருந்து, சாலை போக்குவரத்துலேருந்து எல்லா இதுவும் சீர்கெட்டு போயிருக்கு. இது இன்றைக்கி இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தான் வந்ததுன்னு இல்லை. நாங்கள் ஒரு வருஷமாகவே பல தடவை அதிகாரிகளுக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம், இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் வேண்டி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்னன்னா, எங்கள் தமிழ்நாட்டோடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுங்கன்றது எங்கள் கோரிக்கை. கட்சியின் சார்பாக, எங்கள் திமுக கழகத்தின் சார்பாக கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறது. எங்கள் என் பேர் வள்ளியம்மை, சக்தி நகர்லேருந்து பேசுகிறேன். என்னென்னா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு 40 பேர்கிட்ட ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. சின்ன பசங்களுக்கு ஃபீவர் ஆரம்பிக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேருக்கு ஃபீவர் இருக்குது. அதோட கொஞ்சம் மீடியமாக இருக்கிற 16-15 வயசு பசங்களுக்குலாம் வாமிட்டிங்கு, வயிற்றால போகிறது அப்படி இருக்குது. எங்கள் அம்மாவும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 நாளாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரமாக எங்கள் எல்லாருக்குமே வயிற்றால போகிறது, வாந்தி அப்படி இருக்காங்க. இன்னும் 2 பேர் ஐசியூவில் கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு. டாய்லெட் போனாலும் கொஞ்சம் அந்த லெட்டின் தண்ணி எப்படி வருமோ டாய்லெட்டில், அதேமாரி சேம் இது டாய்லெட் நம்மளுக்கு எப்படின்னா சாதாரணமாக வர மாதிரி வரல. லெட்டின் தண்ணி 10 நாள் ஆனால் அந்த லெட்டின் தண்ணி எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா எல்லாமே கலப்படமாக இருக்குது. குடிக்கிற தண்ணி தான் எங்களுக்கு ஆதாரம். அந்த குடிக்கிற தண்ணிக்கே நாங்கள் காசு கொடுத்து வாங்குற நிலமையில இல்லாததுனால தான் நாங்கள் தண்ணி வர பைப்பில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். அதுவே இப்போ எங்களுக்கு குடிக்கிற நிலமையில இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் தண்ணி குடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும், இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அது இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். நன்றி.